ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? திராட்சைப்பழம் மாதிரி கொத்து கொத்தாக இருக்குது. இது என்னன்னு பார்க்கிங்களா? இதுதான் சுண்டைக்காய் செடி. நம்ம சுண்டை வத்தல் சாப்பிட்றோம்ல, நிறைய பேருக்கு தெரியும், டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இது வந்து சுண்டைக்காய். இங்கே பாருங்கள், இதை தான் அவிச்சு, இது பச்சையாக இருக்குது, இதை அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு காய வச்சு வத்தல் மாதிரி போடுறாங்க. அதனோட பூ பாருங்க, அப்படியே முல்லைப்பூ மாதிரி இருக்குது. இந்த பூ தான் அப்படியே இந்த காயாகுது. மேலெல்லாம் நல்லா நிறையா இருக்குது. இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கேன், எப்போவுமே இது காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்காண்டி உள்ளே போகிறேன். கொத்து கொத்தாக இருக்கா? எப்படி இருக்கு பாருங்க. இந்த பச்சை திராட்சை பழத்தை இந்த பிடுங்குவோம்ல, அந்த மாதிரி அதான் கொத்தா பிடுங்கணும். ஆனால் இந்த சுண்டைக்காயை இப்படி தான் எடுக்கணும். சுண்டைக்காய் இதை நீங்கள் சுண்டை வத்தல் குழம்புல வெள்ளைப்பூடு போட்டு சுண்டை வத்தல் குழம்பு வைக்கிறத விட சுண்டைக்காயை குழம்பு வச்சிங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப, சுகரு, அல்சரு எல்லாத்துக்குமே இந்த சுண்டைக்காய் ஒரு நல்ல மெடிசன். சுண்டை வத்தலை விட சுண்டைக்காய்க்கு தான் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஆல்ரெடி யூடியூப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. சுண்டைக்காய் குழம்பு பாருங்கள், சுண்டைக்காய் சட்னி பாருங்கள். ஈஸி. நம்ம எந்த பொருளை அதிகமாக சேர்க்குறோமோ, தக்காளி அதிகமாக சேர்த்தா தக்காளி சட்னி, வெங்காயம் அதிகமாக சேர்த்தா வெங்காய சட்னி, தேங்காய் அதிகமாக சேர்த்தா தேங்காய் சட்னிங்கிற மாதிரி டிசைனாக எந்த பொருள் அதிகமாக சேர்க்காமோ அந்த பொருளை வந்து நம்ம சட்னியாக சொல்லுவோம். சுண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா இப்படி பிடிங்கிட்டு போகிறோமா, நல்லா கழுவி நல்லா இடித்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எங்கெல்லாம் அது சுகர் கண்ட்ரோல் ஆயிரும். சுகருக்கு பெஸ்ட்டு மெடிசின் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் தான். இது வந்து நல்லா ஈஸியாக வளரக்கூடியது தான். வளர்ந்துட்டுனா இங்கே பாருங்கள், மரம் மாதிரி இருக்குது, எங்ககிட்ட இருக்குது. நான் வந்து வாரத்தில் 2-3 நாள் சுண்டைக்காய் சட்னி, சுண்டைக்காய் குழம்பு ஒரு நாள் வைப்பேன். கட்டியாக ஒரு நாளைக்கு சுண்டைக்காய் சுண்டு நாப்பில் சுண்டைக்காயை வைப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு மோஸ்ட்லி வந்து சுண்டைக்காய் சட்னி தான் எங்கள் வீட்டில் நல்லா பிடிக்கும். ஸோ நீங்களும் இதை வந்து எங்கேயும் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயை இப்படி மூட்டோட என்னை மாதிரி பிடுங்காதீங்க. இப்படி பிடுங்கினீங்கன்னா மறுபடியும் வளராது, அது 1-2 வந்துடும். இப்படி பிடுங்குங்க, அந்த மூக்கு வந்து அதிலே இருக்கணும். இந்த மாதிரி பிடுங்குங்க. இப்படி பிடுங்குனீங்கன்னா செடி இன்னும் மேலே வளரும். சுண்டைக்காய் செடி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கும் பண்ணுங்க. இந்த மிளகாய் வந்து நான் பிடுங்கினேன், இந்த பாக்கெட் ஃபுல்லாக வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுமா? மறக்காம இது எங்கள் இதில் விளைச்ச மிளகா. ஆமாம், பாய்.